ஆனந்தி, ஜனநாயகன் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்பது தற்போது வரை தெரியவில்லை. ஆனால் நாளை சென்னை உயர்நீதிமன்றத்திலே அது தொடர்பான வழக்கு வருகிறது. தீர்ப்பு நாளை காலை 10:30 மணிக்கு வழங்கப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்ததுதான். அதன் பின் அந்த தீர்ப்பையொட்டி படம் ரிலீஸ் ஆகுமா என்றால், படம் ரிலீஸ் ஆவதற்கு சென்சார் சான்றிதழ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். அந்த வழங்கப்படாத வரை அந்த படம் ரிலீஸ் ஆவதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும். எனவே ஜனநாயகன் எப்போது ரிலீஸ் ஆகும் என்பது சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைத்தால்தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போது புதிய சிக்கல் என்னவென்றால், ஜனநாயகன் மட்டுமல்ல, பராசக்தி படமும் சிவகார்த்திகேயனுடைய 25வது படம், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் 100வது படம், ரவி மோகன் முதன் முறையாக வில்லனாக நடிக்கும் படம், சி லைலா தமிழில் நேரடியாக நடித்த முதல் படம் என்ற பல முதல்களை கொண்ட இந்த படத்தை சுதா இயக்கியிருக்கிறார், சுதா கொங்கரா. எனவே அந்த படம் தற்போது ரிலீஸ் ஆகுமா என்பதிலும் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி இறக்கப்படுகிறது. 9ஆம் தேதி ஜனநாயகன், 10ஆம் தேதி பராசக்தி என்கிறார்கள். 9ஆம் தேதி ஜனநாயகன் இல்லை என்று ஆகிவிட்டது. 10ஆம் தேதி பராசக்தி இருக்குமா என்பதும் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தணிக்கை சான்றிதழ் பராசக்தி படத்திற்கும் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையான காரணமாக இருக்கிறது. 1965ஆம் ஆண்டுகள் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அடிப்படையாக கொண்ட அந்த மாணவர் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படம் அமைக்க எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்திலே பல காட்சிகளை நீக்க வேண்டும். கிட்டத்தட்ட 23 கற்களை தணிக்கை சான்றிதழ் தணிக்கை வாரியம் சொல்லியிருக்கிறது முதலில் பார்த்தபோது. ஆனால் இயக்குனர் இந்த காட்சிகளை நீக்கிறார். இயக்குனர் சுதா கொங்கராவோ இந்த காட்சிகளை நீக்கினார். அந்த படத்தினுடைய அடிப்படை தன்மையே நசுங்கிவிடும். அந்த மாணவர் இயக்கத்தை, மாணவர் போராட்டத்தை, அந்த இந்தி எதிர்ப்பு களத்தையே, இந்தி திணிப்பு எதிர்ப்பு களத்தையே மாற்றிவிடும். எனவே அந்த காட்சிகளை நீக்கக்கூடாது என்ற வகையிலே கோரிக்கை வைத்து தணிக்கை சான்றிதழே மறு ஆய்வு கமிட்டி என்று அழைக்கப்படுகிற ரிவைசிங் கமிட்டி என்று அழைக்கப்படுகின்ற மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மும்பையில இந்த மறு ஆய்வு குழு அந்த படத்தை பார்த்திருக்கிறது. அதிலும் அந்த படத்திலும் எந்த ஒரு இதுவரை அந்த படத்தை பார்த்த பிறகு என்ன செய்ய போகிறார் என தெரியவில்லை. ஏனால் சான்றிதழ் இன்னும் கிடைக்கவில்லை. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது 10ஆம் தேதி. ஆனால் இதுவரை சான்றிதழ் கிடைக்காததால் படம் ரிலீஸ் ஆகுமா என்ற கேள்வி மிக பெரிதாக எழுந்திருக்கிறது. எனவே இந்த பொங்கல் தினத்தன்று, இந்த பொங்கலுக்கு 2 படங்களும் பொங்கல் தினத்தன்று ரிலீஸ் ஆகாமல் கலெக்ஷன் செய்ய வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே 15ஆம் தேதி தான் பொங்கல், ஆனால் 9ஆம் தேதி 10ஆம் தேதி என முன்கூட்டியே ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் என்ன நேரமோ தெரியவில்லை என்றுதான் கூற வேண்டும். தற்போது 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவில்லை. 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆவதிலும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருப்பதால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா, இந்த 2 படம் முன்கூட்டியே ரிலீஸ் திட்டமிடப்பட்டிருந்த இந்த 2 படமும் ரிலீஸ் ஆகுமா என்ற கேள்வி மிக பெரிதாக எழுந்திருக்கிறது. ஆனால் பராசக்திக்கு எப்படியும் கிடைத்துவிடும் சான்றிதழ் என்ற வகையிலே பலரும் காத்திருக்கிறார். ஆனால் இதுவரை எந்த ஒரு தகவலும் இல்லை என்பதுதான், இந்த நொடி வரை எந்த ஒரு தகவலும் இல்லை தணிக்கை சான்றிதழ் தொடர்பாக என்பதுதான் அந்த தயாரிப்பு குழுவிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல். இந்த நேரத்திலே ஜனநாயகன் குறித்து பலரும் எதிர்ப்பு குரலை தெரிவிக்கிறார்கள். தணிக்கை வாரியம் இப்படி செய்யக்கூடாது, மத்திய பாஜக அரசு இப்படி செய்கிறது என்ற மறைமுகமா செய்கிற வகையெல்லாம் அரசியல் என்றெல்லாம் பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆனால் ஜனநாயகன் ஹீரோவும் தாவேகா தலைவரான விஜய் அது குறித்து இதுவரை ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனமும் தற்போது சமூக வலைதளத்தில் அதிகமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. தற்போது பராசக்திக்கும் அந்த தணிக்கை சான்றிதழ் கிடைப்பிலே தாமதம் என்பதால் பராசக்தி தரப்பிலே இருந்து அவர்களுக்கு ஆதரவானவர்கள் என்ன சொல்வார்கள் என்பது அடுத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எது எப்படியோ 2 சிறந்த திரைப்படங்கள் வெளியாவதிலே, 2 பெரிய திரைப்படங்கள் வெளியாவதிலே மிகப்பெரிய சிக்கல் தணிக்கை சான்றிதழ் என்ற பெயரிலே வந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மையாக தற்போதைக்கு இருக்கிறது. ஆனந்தி.